சிவபெருமான் ஆளுமை காரணமாக அவரை வணங்குவது ஒரு தனிநபரின் பயத்தை போக்கும். எல்லா கடவுள்களுக்கும் சொந்தமாக ஒரு வாகனம் இருப்பது மிகவும் பொதுவானது. அதேபோல் சிவனின் வாகனமான நந்தி பாலியல் ஆற்றல் மற்றும் கருவுறுதலை சித்தரிக்கிறது. காளையின் முதுகில் சவாரி செய்வது போல் அடிக்கடி பார்க்கப்படும் சிவன் இந்த தூண்டுதல்களை கட்டுப்படுத்துகிறார். எனவே திருமணமான தம்பதியர் சந்ததியை பெற விரும்பினால் அவர்கள் வீட்டில் சிவபூஜை செய்யலாம். ஒரு நபர் மோட்சத்தை அடையவும் தங்கள் வீட்டில் அமைதி காக்கவும் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். மக்கள் ஏன் சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் என்பதன் வரலாறு சிவனுக்கு சம்சாரத்தில் நம்பிக்கை இல்லை என்பதுதான். அவர் அதை கடுமையாக நிராகரித்தார். அதன் பிறகு அவர் தனது உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு துறவரம் செய்ய கண்களை மூடிக்கொண்டார். அவரது செயல்களால் ஒரு நெருப்பு தூண் ஏற்பட்டது. அதுவே சிவலிங்கமாகும். அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று யாருக்கும் தெரியவில்லை. யோனி தாய் தெய்வத்தின் தெய்வீகமாக அழைக்கப்படுகிறார். யோனி எரியும் தூணை கட்டுப்படுத்தினார். சிவலிங்கம் இறுதி அழிவில் இருந்து உலகை காப்பாற்றியது.